பத்தி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாப்டர் 2 எப்படி ஒர்க் ஆச்சுன்னு சொல்லுங்க. மத்தபடி பெரிய நெகட்டிவ்ஸா இந்த படத்துல எனக்கு வந்து பெருசா எதுவுமே தெரியல. தாராளமா பார்க்க வேண்டிய படம் தான் இந்த இட் சாப்டர் 2. அண்ட் முக்கியமா இந்த இட் சாப்டர் பிரான்சைஸுக்கான அந்த ஒரு ஆர்ட் ஒர்க் இந்த சாப்டர் 2லயுமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. மேக்கப்புமே வந்து ஒரு நல்ல ரியலிஸ்டிக்கான மேக்கப் வந்து எல்லா கேரக்டர்ஸ்க்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்ட்னு சொல்லும்போது அந்த படத்தோட செட் ஒர்க்கை தான் சொல்றேன். பட் இன்னொரு முக்கியமான நெகட்டிவ் இது வந்து இட் சாப்டர் 1லயே வந்து நான் சொல்ல மாட்டேன். ஏன் இந்த 7 பேருக்கு மட்டும் தான் இதை பத்தின ஒரு கன்சர்ன் இருக்கா? மற்றவங்களுக்கெல்லாம் இங்க காணாம போனாலும் பரவாயில்ல, அந்த மிஸ்ஸிங் போஸ்டர் மட்டும் ஒட்டுறதுலேயே குறியா இருக்காங்க. வருத்தத்தை அந்த ஃபேமிலி, அந்த சின்ன பசங்க காணாம போன அந்த ஃபேமிலியோட பெயினை ஏன் வந்து காட்டாம விட்டாங்க? இந்த 7 பசங்க அப்புறம் இந்த இட் பெனிவைஸ் சுத்தியே வந்து ஏன் இந்த கதை வந்து சொல்றாங்க? அந்த ஃபேமிலியோட இதுவுமே வந்து இந்த படத்துக்கு ஒரு என்டர்டெய்னிங் ஃபேக்டர் கூட்டும் தானே. ஒரு சில இடங்கள்ல வந்து அவங்க வீட்டுல இருக்கிற அப்பா அம்மா என்ன பண்றாங்க சாப்டர் 1ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ரொம்பவே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்களோ கேரக்டர்ஸ்குள்ள அப்படின்னு இந்த 8 கேரக்டர் சுத்தி மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சில கேரக்டர்ஸ் எல்லாம் வராங்க, பட் இந்த 8 கேரக்டர்ஸ்க்கு இருக்கிற டீடைலிங் மற்ற கேரக்டர்ஸ்க்கு இல்லையோ அப்படிங்கிற